ஹாய், டைலரிங் தெரியலனாலும் ஆரி ஒர்க்குக்கு ப்ளவுஸ் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இன்றைக்கி. டைலரிங் தெரிஞ்சால் தான் ஆரி ஒர்க் போடணும்னு இல்லை, அதே மாதிரி டைலரிங் தெரிஞ்சால் தான் மார்க் பண்ணணும்னு இல்லை. உங்களுக்கு நீங்கள் மார்க்கிங் மட்டும் தனியாக கற்று வச்சுக்கிட்டிங்கனாவே நீங்களே மார்க் பண்ணி டிசைன் பண்ணி கஸ்டமருக்கு நீங்கள் கொடுக்கலாம். எந்த கிளாத்தில் மார்க் பண்ணணுமோ அந்த கிளாத்தை ஃப்ளாட்டாக விரித்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி எது நல்ல பக்கம், அதாவது கரெக்டான சைடு எது அப்படின்னு 1க்கு 2 தடவை செக் பண்ணிவிட்டு அதை நல்லா ஃப்ளாட்டாக விரித்து போட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி அந்த கிளாத்தை 2ஆக மடித்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி அந்த மடிப்பு வர பக்கத்தில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா சென்டர் பாயிண்ட் என்னது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். சென்டர் பாயிண்ட்டு ஸ்லீவ் மார்க் பண்ணுறதுக்கு, நெக் மார்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு லைன் தெரியுதா, அந்த ஒயிட் கலர் லைன் தெரியுதா, அதுதான் நான் மார்க் பண்ண சென்டர் பாயிண்ட்டு. இந்த ப்ளவுஸ் பீஸோட சென்டர் பாயிண்ட்டு. எப்போதுமே ப்ளவுஸோட ஸ்லீவை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுங்கள். ஸ்லீவை அந்த கரை வர பக்கம் வச்சு மார்க் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கேல் எடுத்து அந்த ஸ்கேல் அளவுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க ஃபுல்லாக. நான் ஏன் ஸ்கேல் அளவுக்கு போடலை அப்படின்னா, இது கிளாத் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அவ்வளோவும் நான் விட்டேன் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிடும் தைக்கும்போது. ஸோ ஸ்டிச்சிங்க்கு தேவையான ஒரு 1/4 இன்ச் மட்டும் விட்டுட்டு அந்த இடக்கும் லைன் போட்டிருக்கேன். நான் போட்டுக்கிற மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் ஸ்கேல் அளவுக்கு கிளாத் நிறையா இருந்துச்சு அப்படின்னா ஸ்கேல் அளவுக்கு போட்டுக்கோங்க, இன்னும் ஈஸியாக இருக்கும். ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எப்போதுமே கரெக்டான அளவு வாங்கிக்கோங்க. ஆரி ஒர்க்கை பொறுத்தளவு ஆக்சுவல் அளவு தான் நம்ம மார்க் பண்ணுவோம். அளவு ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கணும். அளவு ப்ளவுஸை கஸ்டமர்கிட்ட கரெக்டாக கேட்டு வாங்கிக்கோங்க. இப்போ ஒரு டேப் எடுத்து அந்த ஸ்லீவ் பார்ட்டில் மார்க் பண்ண போகிறோம்ல, அதை ஒரு டேப் எடுத்து மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிவிட்டு சென்டர் பாயிண்ட் குறிச்சிக்கோங்க. அது எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். இப்போ ஒரு ஸ்லீவ் உங்களுக்கு 14 இன்ச் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை 2ஆக டிவைட் பண்ணி 7 இன்ச்சை 7 தான் மிடில் பாயிண்ட்டு. ஸோ 7ல் மார்க் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸை நான் எப்படி வைக்கிறேனோ அதே மாதிரி வைங்க. இப்போ நான் மார்க் பண்ணுங்கள் கரெக்டாக பார்த்து. சென்டர் பாயிண்ட்டில் வச்சுட்டு இந்த சைடில் வர அந்த ஆம்கோல் அளவை மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எவ்வளோ இன்ச் வருதுன்னு. உங்களுக்கு டேப்பு எதுவுமே தேவை கிடையாது. அளவு ப்ளவுஸ் வச்சு நீங்கள் ஈஸியாக மார்க் பண்ணிடலாம். இப்போ சென்டர் பாயிண்ட்டையும் அந்த ஆம்கோல் அளவையும் மார்க் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஸ்டிச்சிங்க்கு எந்த இடத்துல ஸ்டிச் பண்ணியிருக்காங்களோ அந்த ஆக்சுவல் அளவையும் மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அதே சென்டர் பாயிண்ட் இந்த பக்கம் வச்சு அப்படியே இந்த பக்கம் மாற்றுங்க. மாற்றிட்டு அதான் நான் இப்போ மார்க் பண்ண மாதிரியே மார்க் பண்ணுங்கள். அளவு கரெக்டாக இருக்கும். இதுதான் ஸ்லீவோட ஆக்சுவல் அளவு. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு, வீடியோ சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன், சாரி சரியாக கவர் பண்ணல. நெக்ஸ்ட் வீடியோவில் அதை கரெக்டாக எடுத்து போட்டுறேன். இந்த வீடியோவில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் வீடியோ பார்த்தாலே. இப்போது அது அந்த மார்க் பண்ணியிருக்கிற டாட் வச்சுருக்கிற எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்லீவ் கிடச்சிரும். இப்போ இதில் தான் மெயின் மேட்ரு. இப்போ அந்த சென்டர் பாயிண்ட்டு நம்ம மார்க் பண்ணி ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணியாச்சு. இப்போது இன்னும் ஸ்லீவ் எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னா, திரும்பி நீங்கள் அளவு ப்ளவுஸை வச்சு மார்க் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் இப்போ செகண்டாக மார்க் பண்ணுறது கட்டிங்க்காக. அதை நீங்கள் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நான் இப்போ மார்க் பண்ணது தான் உங்களுக்கு அளவு. கட்டிங்க்கு மேலே 1/4 இன்ச்சு, சைடில் 2 இன்ச்சு 1 இன்ச்சு வைப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இடம் விட்டுட்டு அப்படியே அந்த ப்ளவுஸை நான் எப்படி கரெக்டாக ஃபோல்ட் பண்ணுறனோ 2ஆக ஃபோல்ட் பண்ணி, அதாவது உள் பக்கமாக ஃபோல்ட் பண்ணணும். இந்த பக்கம் மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த பக்கம் ஃபோல்ட் பண்ணி லைட்டாக கை வச்சு டேப் பண்ணி விட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அடுத்த ஸ்லீவும் ஆட்டோமேட்டிக்காக மார்க் ஆகிடும். நீங்கள் திரும்பி அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணணுன்ற நீடே கிடையாது. நான் பண்ணுற மாதிரி கையை வச்சு லைட்டாக அப்படியே டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த நம்ம மார்க் பண்ணியிருக்கிற மார்க்கிங் இன்னொரு பக்கம் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இப்போ அந்த கிளாத்தை ஓப்பன் பண்ண போகிறேன். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கிங் லைட்டாக தெரியுதா? இதுதான் அந்த அளவு. இப்போது நீங்கள் அதை டார்க்காக உங்களுக்கு ஸ்கேல் வச்சோ இல்லை கையில் ஈஸியாக உங்களால் ட்ரா பண்ண முடியும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பென்சில் வச்சோ இல்லை சாக் வச்சோ நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் ஈஸி மெத்தடு. நீங்கள் டேப் வச்சு அளந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சம்டைம்ஸ் மெஷர்மெண்ட் கன்ஃபியூஸ் ஆகலாம். அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி ஸ்லீவை ஈஸியாக மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நெக் எப்படி மார்க் பண்ணணுன்றதை காட்டுறேன். இப்போது அந்த ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட் ஏதோ அதையும் நான் ஸ்கேல் வச்சு எல்லாமே நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஸ்கேல் வச்சு பண்ண பாருங்கள். இது எனக்கு இடம் பத்தாததுனால இந்த ஸ்லீவ் ரொம்ப பெருசாக இருக்குது. இன்னொன்று ப்ளவுஸோட கிளாத் அவங்க ரொம்ப கம்மியாக கொடுத்துட்டாங்க. அதனால தான் கரெக்டாக மார்க் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. பாய், தேங்க்யூ.